ஹாய் கைஸ், இஞ்சி பச்சடி ரொம்ப டேஸ்டான பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். விதை இல்லாத புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு அதை நல்ல ஹாட் வாட்டரில் அந்த புளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இந்த புளி அதில் நல்லா ஊறட்டும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதோட சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில நல்லா பொரியட்டும். ஒரு 10 காய்ந்த மிளகாய் அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணின கறிவேப்பிலைகளை சேர்த்துக்கோங்க. இந்த கறிவேப்பிலையோட வாசம் வெளியில வர்ற அளவுக்கு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை இதெல்லாம் அந்த வாசனை வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது தான். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வீக்லி ஒன்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு இஞ்சிகளை துண்டா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எப்பவுமே ரெடியா வீட்டில் இருக்க மாதிரி அடிக்கடி செஞ்சு வச்சுக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம்க்கு இது நல்ல ஹெல்ப் பண்ணும். இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறணும், அதனால எடுத்து வச்சுக்கோங்க. இதை அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க. ஊறுகாய் மாதிரி இது வீட்டில் இருந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி இதை எடுத்துக்கோங்க. தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஆற விட்டுருங்க. இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கஞ்சி வகைகளுக்கெல்லாம் சூப்பர் மேட்சாக இருக்கும். பால் கஞ்சி, உளுந்து கஞ்சி, சொதி, பிளண்டான குழம்பு வகைகள், சிறுபருப்பு கடைசல் குழம்பு, அதுக்கெல்லாம் இது நல்லா மேட்ச் ஆகும். தயிர் சாதம், ரொம்ப நல்லதும் கூட. இந்த இன்க்ரீடியன்ஸே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த வறுத்த ஜாமான்களோட கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க.
கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சோம் இல்லையா அந்த புளி கொஞ்சம் தண்ணியில், அந்த தண்ணியோடையே சேர்த்து அதை பிசைஞ்சு விட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. எந்த கப் அளவுக்கு இஞ்சி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு துருவன வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இது ஆப்ஷனல் தான், கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். அரைச்சிடுங்க. கோர்ஸ் டெக்ஸ்சரில் அரைச்சிடுங்க. இதை மாதிரி கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. அதே கடையில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டில் உப்பு, புளி, காரம், இனிப்பு அப்படிங்கிற 4 சுவைகள் இதில் இருக்குது. அட்டகாசமாக இருக்கும். இதை வெறுமனை சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். 4 சுவைகளுமே முன்னால் நிற்கும். அதனால இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஜார் அலம்பின வாட்டரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர்றது தான் அதோட பதம். அது வந்த உடனே இறக்கிடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை மூடி வச்சுடுங்க. அப்போ இது அப்சர்வ் ஆகும். இந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே எழும்பி வரும். மூடி வச்சுருங்க. வாவ், எண்ணெய் எல்லாம் மேலே எழும்பி வந்துடுச்சு. பக்குவமாக வெந்திருக்கு. இது ஜாம் மாதிரி இருக்கும். அருமையாக வந்திருக்கு. டைஜஷன் ப்ராப்ளத்தை இதை மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இந்த இதில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.